அக்னி சார், இதில் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சார்? இந்த மாநிலங்களவை தொகுதிக்கான இந்த விஷயம் ப்ளஸ் தொகுதி பங்கீட்டில் ஒரு பெரிய நெருக்கடியை ரெண்டு திமுக அதிமுக தலைமைகளுக்கு உருவாக்கி இருக்குதா? அதாவது தலைமைக்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னு நினச்சோம்னாலே அது தலைமையாகவே இருக்க முடியாது. ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல, தோற்றம், வளர்ச்சி, உச்சம், சரிவு, வீழ்ச்சி, இந்த 5 கோணத்தில் தான் எல்லா இடத்துலையும் அந்த சுழல் வட்டம் சுழண்டு கொண்டே இருக்கும். இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ராஜ்யசபா நியமனங்களவை உறுப்பினர்களுக்கும் தொகுதி பங்கீடையும் நாம் ரெண்டையும் ஒன்று சேர்க்கக்கூடாது. இது வேற, அது கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு எத்தனை இடங்கள், அதில் அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் என்பது நாம சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு பார்க்கணும். இப்போ ஜி.கே. வாசனுடைய பதவி காலம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்திட்ட மீண்டும் ஜி.கே. வாசன் நிறுத்துவீங்களா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவரை கூடுதலாக நிறுத்துவீங்களா அப்படின்றப்போ என்ன காயின் இருக்கு? ஏன்னா ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் எம்பியா இருந்தவர், அதுவும் அதிமுக சார்பாக தான் போனார். ஜி.கே. வாசனும் அதிமுக சார்பாக தான் போயிருக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 டோர் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய லீடர்ஸ்க்கும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. இப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? நான் இதை முதல் அத்தியாயம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் 8வது வள்ளல் எம்ஜிஆர் பார்க்கிற போது, 2வது அத்தியாயம் ஜெயலலிதா அவர்கள் ஆளுமை மிக்க தலைவராக அந்த கட்சியை உயரத்தில் வைத்துவிட்டு சென்றதற்கு பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் கையாண்டிருக்கிறார். ஆகையினால இது 3வது அத்தியாயமாக மக்கள் பார்க்கின்றார்கள். இதுல நீங்க சொல்றபடி ஏற்கனவே நீங்க கொடுத்தீங்களே 2 ராஜ்யசபா கொடுத்தீங்களே, என்னை பொறுத்தளவில் இது லாபமோ நட்டம் என்றெல்லாம் பார்க்க கூடாது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தடவை ஏற்கனவே 2 ராஜ்யசபா நியமனங்களவை உறுப்பினருக்கு ஐயா ஓபிஎஸ் தர்மர் அவர்களை நியமிச்சதனால்தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சுன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களே இப்பொழுது உணர்ந்து கொண்டார். அன்னைக்கு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமாருக்கு கொடுத்திருந்தால் இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று பேசப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். இது விட்டுருவோம். அது மாதிரி இங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் என்னதான் இருந்தாலும் தனக்கு வச்சுக்கிட்டுத்தான் தானம் பண்ண வேண்டும் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். இந்த 2 ராஜ்யசபா உறுப்பினர்களையும் அதிமுகவிற்கு தான் கொடுப்பார். அதிலும் சிறப்பாக ஏற்கனவே இருந்தவங்களுக்கு பதிலாக புதிதாக ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர்களை, இளம் ரத்தத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதை எப்படி நீங்க சொல்றீங்கன்றது கேள்வி. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய 4 இடங்கள், ஒன்று திருச்சி சிவா, ஏறக்குறைய அவர் தான் சீனியர்ன்றதுனால அவர் கொடுத்துருவாங்க. அந்தியூர் செல்வராஜ், அவருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். கனிமொழி சோமு, இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்டியலில் அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சியினுடைய சீட் இல்லை. ஜி.கே. வாசன் உள்ள இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் வெயிட்டிங்ல இருக்கிறார் இல்லையா? இப்போ அந்த இடத்துட்ட அதிமுக தான் வேண்டும்ன்ற ஸ்ட்ராங் ஹோல்ட இபிஎஸ் எடுப்பாரா? நீங்க ஆளுங்கட்சிக்கு தான் இதுல சட்டமன்ற உறுப்பினர் அதிகமா இருப்பதனால அவங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் போகும். அப்படி போகும்போது அந்த கோட்டாவை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதை 2 பேருக்கு கொடுத்தாங்க. ஒன்று உலகநாயகன் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களுக்கு, 2021 2.6 வாக்குகள் எடுத்தவருக்கு திரு கமல் அவர்களுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவங்கள கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி மகாராஷ்டிராவில் இருந்த அந்த காலம் முடிந்து முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற நியமனங்களவை உறுப்பினர் கொடுத்தாங்க. ஆகவே அது நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை ஏற்பட்டுச்சு அப்போ 2024க்கு. இப்ப அந்த தேவை இல்லை.
இல்லாததுனால திரும்பவும் அவங்கள வந்து சார் நீங்க திமுகவில் வந்து சார் இளைஞர்களை வளர்த்து விட வேண்டும், புதிய தலைமுறையை வளர்த்து விட வேண்டும் என்கிற எண்ணம் அங்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கொடுத்தவங்களுக்கே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்ப மத்தவங்க எல்லாம் ஒண்ணு கொடுத்தா ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க திமுகவுல, இன்னொன்னு மாற்று கட்சிக்கு கொடுக்குறீங்க. அப்ப புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கோ அறிவு சார்ந்த தளத்தில் பயணிப்பவர்களுக்கோ திமுகவில் இடமில்லை என்பதை தலைமையே ஒத்துக்கல. புரியுது. அங்கதான் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற அப்படி இருக்க கூடாது அதிமுக. இல்ல அந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய வியூகம் இருக்கு இல்லையா, அது ஒருபடி மேலதான் நிக்குதுன்ற ஒரு வியூகமும் இல்ல சார். என்ன சார் வியூகம்? நான் இப்படி சொல்லவா சார், உலக வங்கியில மாநாட்டுல பல மாதங்கள் தங்கி ஐக்கிய நாட்டு சபையில தங்கி இருந்துட்டு வந்தவரை இரவு 12 மணிக்கு டாக்டர் மன்மோகன் சிங் வந்து ஓய்வு எடுக்கிறாரு. அப்ப பிசி அலெக்சாண்டர் வந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து நரசிம்மராவ் அவர்கள் 12 மணிக்கு போய் கதவை தட்டுறாரு. அப்பதான் அவர் அந்த மாதிரி புதியவர்களை உருவாக்கினால் இந்த நாடு புதிய வரவு ஏற்படும். நான் புதியவர்கள் பழையவர்கள் பழையாளிகளுக்கு இல்ல சார், நான் புதியவர்கள் பழையவர்கள். விஜய் எப்படி வெற்றி பெறுகிறார் தெரியுமா? அப்ப திமுகவா சார் விஜய் வெற்றி பெறவே இல்லையா சார்? தோற்றத்தில் விஜய் தேர்தல்ல வெற்றி பெறல. அது ஒரு பிம்பச்சிறை. அந்த பிம்பத்தை உருவாக்குவதற்கு விஜய் பயன்படுத்துகிறார்கள். அதனால இந்த தேர்தலை தெரிஞ்சு போகும். இல்ல சார், ஒரே எளிமையான கேள்வி சார். இப்போ திரு ரவீந்திரன் துரைசாமி சார் என்ன நடக்குதுன்னா சார், திமுகவுல 40 வருஷமா மாவட்ட செயலாளர்ப்பா, இவரு 40 வருஷமா எம்பிப்பா. அப்போ புதிதாக ஒரு இளைஞன் ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சா அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப மாட்டீங்களா? அனுப்ப கூடாதா? அதனாலதான் திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பது. அதனால் இளைஞர்கள் விஜயை கடவுளாக பார்க்கிறார்கள். விஜய் கடவுள் இல்லை. அக்னி சார் குறுக்கிடுக்க மாட்டேங்கிறேன், ரொம்ப எளிமையான கேள்வி. நான் சொல்றேன், அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய 4 பேர் இருக்குங்களே, என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, அதே மாதிரி கனிமொழி சோமு, இந்த 4 பேருடைய ஹோல்டுன்றது இனிமேல் அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் இல்லை. ஏன்னா வைகோவுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்போ புதுசாக யாரும் கேட்கல. ஒன்று கேட்டால் வைசிகாவிலன்னு கேட்கலாம், அவங்ககிட்ட இருந்து வந்த மாதிரியான காரணமும் இல்லை. தேவை அதிமுக கூட்டணிக்குள்ள தானே இருக்குது. நீங்க நான் இப்படி கேட்கிறேன், தேவை மட்டும் இந்த 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் மட்டும் எப்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கையாள போகிறார்னு கேட்குறீங்களே. நான் இப்ப கேட்கிறேன் சார், திமுகவில் வந்து 15 கேஸ் போட்டாங்களா சார்? 2 பொதுக்குழு கூட்டுனாங்களா சார்? உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு இருந்துச்சா சார்? இத்தனை பிரச்சனைகளை சமாளித்தவர் இரட்டை தலைமையாக இருந்தபோது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் திரு தர்மர் ராமநாதபுரம் தர்மர் அவர்களுக்கும் கொடுத்ததுனால தானே பிரச்சனை. இந்த அந்த தர்மரே இன்றைக்கு அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவருடன் வந்து விட்டார். ஆகவே இந்த நிலைப்பாடு தான் இப்ப ஒற்றை தலைமையில முடிவெடுக்க போறார். அப்போ இந்த இடத்துல தொகுதி நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் தரமாட்டார் அப்படின்னா, தரமாட்டார் என்பதை ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே தந்ததனால் என்ன நடந்தது? ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு கொடுத்தார். ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி உணர்வோடு கொடுத்தார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாரோடு நின்றார்கள்? அப்ப அந்த கசப்பு 2 பேருமே மறக்க மாட்டாங்கன்றீங்க. அரசியலே கசப்பு தானே. நீங்க வங்கியில 1 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் தான் எடுக்க முடியும். 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா அவ்வளவுதான் எடுக்க முடியும். அதுல 5,000 வச்சுக்கணும் மினிமம் பேலன்ஸ். அந்த மாதிரி அதிமுகவுக்கு மினிமம் பேலன்ஸ் என்று வருகிற போது ஆட்சி வந்ததற்கு பிறகு 2026 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படியே மாறும். திமுகவில் இருக்கக்கூடிய 4 நாடாளுமன்ற நியமனங்களவை உறுப்பினர் அதிமுகவுக்கு வரும். அப்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் ஒற்றை மனிதரான எடப்பாடி பழனிசாமி அவர்களையே சாரும். ஏன்னா பிரச்சனைகளை அவர்கள் மட்டுமே எதிர்கொண்டார். இப்ப 4 இடம் இருக்குது, 4 இடம் கண் முன்பாகவே தெரிகிறப்போ அந்த இடத்தை ஏன் விசிகா கிளைம் பண்ண மாட்டேன்றாங்க? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்களா? அப்படி பார்த்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரு கே.சி. வேணுகோபால் அவர் தலைமையில ஒரு குழு போட்டாங்கல்ல, அந்த குழுக்கு என்ன தீர்வு கிடைச்சிச்சு? இது வரைக்கும் கிடைக்கலையே. நீங்க திமுகவை எல்லாம் வந்து அதாவது எப்படின்னா
அவங்கள வந்து ரொம்ப மிரட்டியோ அல்லது வந்து இப்படி செஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பாஜகவோ அப்படித்தான் திமுகவும். கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பது அண்ணா திமுக மட்டும்தான். பாஜக தமிழ்நாட்டிலிருந்து முனைவர் எல் முருகன் அவர்களை நாடாளுமன்ற நியமனங்களவை உறுப்பினர் ஆக்கியிருக்கல சார். அதுக்கு முன்னாடி யாரையாவது தமிழ்நாட்டிலிருந்து அல்லது வேற கட்சியிலிருந்து யாராவது ஆக்கியிருக்கா? திரு ராம்தாஸ் அத்வாலே அவர்களை தவிர அவர் கூட பல நாள் கூட்டணியில் இருக்கிறார். என்னென்ன அதனால அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக ராஜ்யசபா நியமனங்களவை உறுப்பினர் வந்து ஐயா இலக்கணேசன் எங்கிருந்து போனார் சார்? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். ஆகவே இப்படித்தான் வரும். அவங்களை பொறுத்தளவில், பாஜகவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எண்ணிக்கை குறைவு, வாக்கு சதவீதம் குறைவு. ஆனால் அதிமுக திமுக தான் இங்க 2026க்கான போட்டி. அதுக்குள்ளேயே போகல சார். ஏன்னா லீட் பண்றது ஆட்சியில் அதிக காலம் இருந்தது இந்த ரெண்டு கட்சிகள் தான். ஆனால் தொகுதியை வாங்குற இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய இடத்தை வாங்கிட்டு நகர்ந்து போவாங்களா அல்லது டிமாண்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு ஆப்ஷன் டோர் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? காங்கிரஸ் கட்சி கேட்கலாம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எங்களுடைய எம்பியை ஒருத்தவங்க மாநிலங்களவைக்கு காங்கிரஸ் கட்சியில் அனுப்புங்கன்னு ஒரு டிமாண்ட் வைக்கலாம் இல்லையா? விசிகாவுக்கும் அதே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? கடந்த முறை நாங்கள் 10 இடம் கேட்டோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு 6 இடம் தான் கொடுத்தீங்க, மீண்டும் 10 இடம் கொடுங்க அல்லது ஒரு எம்பி பதவி கொடுங்கன்ற நெருக்கடி உருவாக்கும் இல்லையா ஸ்டாலினுக்கு? ரீகன் சார், நீங்க தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர், திமுகவின் தலைவரும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், அதிமுகவின் பொதுச் செயலாளரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் 2 பேரும் நீங்க சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க சார். நான் எப்படி சார் நினைக்க முடியும்? இல்ல, பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கூட சொல்றேன், இவர்கள் இருவருமே மாநில நலன் சார்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா திமுக வெற்றிடம் வந்துருச்சு, கலைஞர் இறந்துட்டாரு, அதனால அங்க தலைமை இல்ல அப்படின்னு நினைச்சாங்க. அது மாதிரி ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகம், அதனால இனி யார் வரப்போறா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வெற்றிடத்துக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டாங்க. இங்க 2 பேருமே 170 தொகுதிக்கு மேலதான் நிற்க வேண்டும். இந்த தமிழ்நாடு என்பது திராவிட கட்சிகள் வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அதுக்காக நீங்க 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர் தயவு செய்து மாத்துங்க, புது ரத்தத்தை பாய்ச்சுங்க. இந்த நாட்டில் நல்லா படிச்சவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க இளைஞர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தை படிச்சவங்க, அவங்களெல்லாம் அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா புதியவர்களை கொண்டு வர வேண்டும். அதை செய்கிறாங்க. இன்னொன்னு சார், நீங்க இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார். காங்கிரஸ் ஒரு புறத்துல பிரச்சனை, அவங்க கழட்டுக்கிட்டு போயிடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. கேசி வேணுகோபால் என்ன நினைக்கிறாரு, நாம விஜய் என்கிற அம்ப ஒரு சீவி விட்டோம்னா காங்கிரஸையும் சேர்த்து கிழிச்சிட்டு வந்து நம்ம வெளியேறிட்டா நமக்கு கேரளாவில் பயன்படும்னு அவர் ஒரு சுயநலத்தோட முடிவெடுக்கிறாரு. திரு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, இல்ல நான் என்ன ஜெயிக்க வச்சேன் நீங்க, அடுத்த நான் எம்எல்ஏ எம்பிக்கு நிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த சூழ்நிலையில எதிர்மறை வாக்குகள் அண்ணன் சொன்னார், ரவீந்திரன் அண்ணன் சொன்னாங்க 2019, 2021, 2024, அதெல்லாம் 2026ல பலிக்காது. அப்ப எல்லாம் நீங்க பாஜக மத்திய அரசை எதிர்த்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க எதிர்க்கவும் மாட்டேங்கிறீங்க, நாட்டுக்கு நல்லதும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். கடன் அதிகம், வரி அதிகம், சட்டம் ஒழுங்கு சரிவு அதிகம், இதையெல்லாம் பார்க்கும்போது கடைசி பயத்துல தான் இப்ப பாருங்க, நீங்க பாருங்களேன், நான் வருகிற போது பார்த்தேன், 5 வருஷமா போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க பல்வேறு துறைகள். வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் புது ரோடா இருக்குது, புது ரோடா போட்டுட்டு இருக்காங்க இரவு பகலா. அது மாதிரி பேருந்து நிலையத்துல புதுசா பழசெல்லாம் இடிச்சிட்டு கட்டுறாங்க. அது மாதிரி மடிக்கணினி கொடுப்போம்ன்றாங்க, 11,000 கோடி ஒதுக்குறேன்றாங்க, 5 வருஷமா ஒதுக்கல. அப்போ இந்த பயம் இருக்குல்ல, ஒரு புறத்தில் எதிர்மறை வாக்குகள் அதிகம், மறுபுறத்தில் அரசாங்கத்தின் திட்டங்கள் இரவோடு இரவாக கொண்டு போய் கொட்டி தீர்க்கிறார்கள். காங்கிரஸ் ஒருபுறம் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிற போது 4 பேரை நம்ம திமுக காரங்களுக்கே கொடுத்துடலாம்னு நினைப்பாங்க. வேணுகோபால காங்கிரஸ் கட்சி சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தினா கேரளாவில் 3வது முறை பினராயி விஜயன் முதலமைச்சராவது உறுதி. கேண்டிடேட்டை முன்னிறுத்தினா காங்கிரஸ் அங்கே தோல்வியடையும். ஏற்கனவே மக்களவையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது. இப்போ மக்களவையில் வெற்றி பெற்றிருக்கலாம், சட்டமன்றத்தில் தவறான வியூகம் எடுத்தால் அங்கே தோல்வியடைவதற்கே வாய்ப்பு அதிகம். பேசலாம் சார், உங்களுடைய பார்வை எப்படி? அண்ணன் முயற்சி பண்ணி தேமுதிகவை கொண்டு போய் புதிய இஸ்லாமிய கட்சி சேருவதற்காக தேமுதிகவை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுருக்கிறாரு.
ஆனால் நேற்றையினுடைய நிலைப்பாட்டின்படி அண்ணன் அந்த நேற்று இது பண்ணதை கோயம்புத்தூர்ல என்ன நடந்ததுன்றதை அண்ணன் பார்த்துருப்பாரு. ஆனால் அண்ணனுடைய இது வந்து எதிர்பார்ப்பு தான், என்ன நடக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திமுக Strategy sir அது. ஆமா 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 திமுக அதை செய்யணும்னுலாம் சொல்ல மாட்டார். ஆக இங்க நான் எதிர்பார்ப்பது சார், மாநிலங்களவைக்கு எது அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, நான் சொன்னது அடியனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதை வந்து ட்விட்டர்லையும் மக்கள் இது பண்ணல, நீங்கள் அடுத்து போட்டிருக்கக்கூடிய யூடியூப் பக்கத்துலையும் அதை சொல்லலை. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதை தமிழக மக்கள் ஏற்றுக்கிறல. அது அதிமுகவுக்கு திமுகவுக்கு போட்டியாக இருந்தாலும் திமுகவும் அதை ஏற்றுக்கிறல, எப்போ ஒத்து வராதுப்பான்ட்டாரு. அதிமுகவின் பொதுச் செயலாளரும் இது வந்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே மக்களுடைய கருத்தை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் பிரதிபலிக்கிறார்கள் என்பது இந்த நியூஸ் 7 வாயிலாக பிற கட்சிகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.